ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து காடை கிரேவி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸ், ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு மசாலா வந்து நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 அல்லது 3 வந்து கிராம்பு, ஒரு வந்து ஸ்டார் பட்டை ஒன்றே ஒன்று. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பேனில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை போட்டு நம்ம வந்து வறுக்கணும். நம்மளுக்கு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா வந்து வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்தா போதும். இதை ரொம்ப நேரம் வறுத்தா கரிஞ்சிரும். கருகாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் இதை வந்து மாற்றிடலாம் வேறு பிளேட்டுக்கு. இப்போ அடுத்து பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, 5லேருந்து 6 வத்தல், அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ட்ராப் சும்மா ஆயில் ஊற்றி இது எல்லாத்தையுமே இதில் போட்டு கொஞ்சம் வந்து வறுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், கரிஞ்சிடக்கூடாது. வத்தல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். மல்லியோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால நல்லா அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகத்தோட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும். ஒரு 5 செகண்ட் கழித்து நம்ம வந்து வெங்காயம் போடலாம். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றுங்க, ஏன்னா காடை வந்து ஏற்கனவே அதிகமாக சூடு. அதனால் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயத்தில் கூட செஞ்சுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி வந்து 2ஆவோ 4ஆவோ கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளி இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம், நல்லா இருக்காது. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும் நம்மளுக்கு. அதனால் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம், 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். அப்போ தான் அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் போட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும்லாம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு நிமிஷம் நம்ம வதக்குனா போதும். அப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க, வேணும்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த டைமில் இதில் வந்து காடையை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போது காடை வந்து நான் 4 காடை வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே காடை வந்து குட்டியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்லை. இதை வந்து இந்த சைடில் இருக்க கால், இந்த சைடில் இருக்க கால், அப்படி 2ஆக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுடலாம். இந்த எல்லா மசாலா எல்லாமே இந்த காடையில் வந்து நல்லா படணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணியே கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்கள் ரொம்ப தண்ணியாக வேணும்னா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 விசில் வந்து வைக்க போகிறேன். அதிலே வந்து ஒரு 80% குக் ஆயிரும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திரும்ப கொதிக்க விடுவேன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால தான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து 2 விசில் வைக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் வந்து போயிடுச்சு. 2 விசில் தான் வச்சுருக்கேன் கரெக்டாக. இதை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிது. இப்போ இது வந்து ஒரு 85% வந்து குக் ஆகிருக்கும் இந்த காடை வந்து. இதை வந்து இன்னும் ஒரு தடவை நான் வந்து கொதிக்க விட போகிறேன்.
பர்னர் ஆன் பண்ணி. அப்போது ஒரு தடவை லைட்டாக கொதிக்கும் போது நல்ல கிரேவி மாதிரி வந்து கிடச்சிரும். இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு தடவை கொதிக்க விட தேவையில்ல. இப்போவே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்குதா, நல்லா வந்து திக்காயிருச்சு. அப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பார்த்தாலே தெரியும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகும். அதனால் இந்த டைம்லேயே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதோ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்து திக்காயிரும். அதனால் இந்த லெவல் வந்து போதும். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து சிக்கன் காடை அது வந்து நல்லா வந்து வெந்திருக்கு, குக் ஆயிருக்கு. கிரேவியுமே பாருங்களேன் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கா. கொஞ்சம் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்காக கிடச்சிரும். காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி வறுத்தரைச்சு பண்ணுறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக மசாலா பொடியெலாம் போடுறதுக்கு பதிலாக வறுத்தரைச்சு பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.